வார்த்தை வாசிக்கலாம். ஏசியா 27:3, எபேசியர் 5:29. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தெய்வமே இப்படி சமூகத்தில் இருக்கிற நாங்கள் இந்த வார்த்தையை வாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை வாசித்தவர்கள் தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு வசனம் கிடைத்த மாத்திரத்தில் அந்த வசனத்தின் ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் 4 திசைகளும் ஆராய்ந்து பண்ணி பார்த்து அவற்றிற்கு அனைத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். பரிசுத்த ஆவி நாங்கள் உதவி செய்யும். கர்த்தாவே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளின்னு சொன்னீங்க. உங்கள் வசனத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த வசனங்களை ஆராயும் பொழுது கர்த்தர் என்னோடும் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற அந்தரங்க ஆசுவாங்கள் வெளியரங்கமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசன சொல்கிற அடிமை பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். தேவ சமூகத்தில் ஏசியா 5ஆம் அதிகாரத்தில் கசப்பான திராட்சை தோட்டம், செடி, இப்போது அது நல்ல திராட்சை ரசம் தோட்டமாய் மாறி போயிற்று. 26ஆம் அதிகாரத்தில் அது சில காரியங்களை கர்த்தரை கை கொண்டபடினால், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டபடினால் அது நல்ல ரசம் தரும் திராட்சை செடியாய் தோட்டமாய் மாறி போனது. இப்போ அதை கர்த்தர் காப்பாற்றுவேன்னு சொன்னார். கடந்த நாட்கள் கூட தேவ சமூகத்தில் நாம் இந்த காரியங்களை குறித்து தியானிச்சுட்டு வரும் பொழுது ஆண்டுடைய காப்பாற்றுகிற காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்தில் இந்த காப்பாற்றுதல் இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையில் இருக்கிற இன்னும் உள் அடங்கியிருக்கிற மறைபொருள் வார்த்தையில் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை வாசிப்பு 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். அது முதல் காரியம். அதுக்கடுத்து தண்ணீர் பாய்ச்சுறது, இரவும் பகலும் காத்துக்கொள்வது, சேதப்படுத்தாடி காத்துக்கொள்ளுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த காப்பாற்றுதல்ன்றதை நம்ம உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்கும் பொழுது இந்த காப்பாற்றுவேன் அப்படின்ற அர்த்தம் எப்போவுமே நம்ம அந்த ப்ரொடெக்ஷனவே நினச்சிக்கிட்டு இருப்போம். பாதுகாப்பை தான் காப்பாற்றுதான்னு சொல்கிறான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இன்னும் ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதரிப்பேன், பராமரிப்பேன் அப்படின்ற வார்த்தையும் இந்த காப்பாற்றுதல் அப்படின்ற வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கிறது. அதுக்கு தான் இன்றைக்கி எபேசியர் 5:29 வாஸ்தவம். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறவன் போட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த காப்பாற்றுதல் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது நூரிஷர் அப்படின்னு போட்டிருக்கும். நூரிஷ். அதுக்கு தான் ஆதரித்தல், ஆதரிக்கிறவர், ஆதரித்து நடத்துகிறவன் அப்படின்ற ஒரு பதம் கொண்ட ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது, நான் அதை காப்பாற்றுவேன், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுனா, இப்போ ஆண்டவர் இன்னும் அதுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை சொல்கிற பொழுது, கர்த்தராகிய நான் உங்களை, திராட்சை தோட்டத்தை, சபையை ஆதரிக்கிறவர், கர்த்தராகிய நான் உங்களை பராமரிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பாதுகாப்புக்குள்ளே உள்ளடங்கி இருக்கிற வார்த்தை ஆதரித்தல் என்கிற ஒரு வார்த்தை, இந்த பராமரிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ இதெல்லாம் நம்ம இந்த நாளில் தியானிக்கிற பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மகிட்ட என்னது பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கவனிக்க போகிறோம். அப்போது தேவனாய் கர்த்தர், இஸ்ரவேலர், முதல்ல திராட்சை தோட்டம், அடுத்து அது இஸ்ரவேலர்கள், அடுத்து அது சபை. இந்த சபையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், அதாவது ஆதரிக்கிறவராக இருக்கிறார், அல்லது பராமரிக்கிறவராக இருக்கிறார். சபையை கர்த்தர்
ஆதரிக்க காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகிறார். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம முடித்து தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தை என்ன சொல்ல பாருங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியால் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி. இந்த வார்த்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நிறுத்தி அதை முடித்து அதை நான் உங்களுக்கு இப்போ என்ன சொன்னால் நம்ம விளங்கி கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி அது ஒரு எதிர்ப்பதமான ஒரு காரியம் சொல்லி பவுல் சொல்லிக்கிட்டே போகிறார். ஆனால் அதை நான் முடிக்கிறேன் பாருங்கள். தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை. கவனிக்கிறீங்களா? தேவ வளர்ச்சி வளர்ந்தேறுகிற சரீரம், அதை ஆதரிக்கிற தலை. அப்போ அந்த சரீரம் வளர்ந்துக்கிட்டே வருது, சபை வளர்ந்துக்கிட்டே வருகிறது. இதை ஆதரிக்கிற தலை ஒருவர் உண்டு. சிலர் என்ன செய்ய தலையை பற்றிக்கொள்ள விட்டுட்டாங்க. சரி, அது வேறு கான்செப்டில் போயிட்டே இருக்கும். ஆனால் இதை நான் முடித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆதரிக்கிற தலை, ஒரு சபை ஒரு சரீரம் வளர்ந்துக்கிட்டே வருது, அது ஆதரிக்கிற தலை உண்டு. சரீரம், இந்த சரீரத்தில் முழு சரீரம் சொன்னால் தலை சேர்ந்த சரீரம். ஆனால் வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்படுது சரீரம் முழுவதும் ஆதரிக்கிற தலைன்னு போட்டிருக்குது. அப்படின்னா இங்கே தலையை தனியாகவும் சரீரத்தை தனியாகவும் வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒரு கருத்தை பார்க்குறோம். அப்போது நம்ம வசனத்தை வாசிக்கிற பொழுது சரீரம் என்று சொன்னாலே அது சபையை குறிக்கும். அல்லேலூயா. தலை என்று சொன்னாலே அது மணவாளன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்துக்கு தலையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தலையில் தான் ஆரம்பத்தில் நம்ம தியானித்து திரும்பி சொல்கிறேன். இந்த சரீரத்துக்கு தலையாக இருக்கிற இந்த ஹெட் தலையில் தான் மூளை இருக்குது. மூளை தான் சரீரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் கட்டளை கொடுக்குற ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. மெய்யாகவே இது நல்ல ஒரு உதாரணம், நல்ல ஒரு உண்மை. கர்த்தரே அது சொன்ன காரியம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்தில் இருக்க தலை என்ன சொல்லுதோ, அதாவது மூளை என்ன சொல்லுதோ அதை அத்தனை அவயவங்களுச்சுன்னா கேட்டு கீழ்ப்படியாமல் போச்சுன்னா அங்கே டிஸ்ஆர்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு தெரியாது, இந்த வேலைகளாம் நமக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அது நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது கண்ணில் இமையில் ஒரு எறும்பு கடிக்குன்னு வச்சுங்க. எறும்பு கடிக்குன்னா நம்ம கை என்ன செய்யும்? போய் தட்டிவிட்டும். அப்படி தானே? சரி, உடம்புலேயே மூஞ்சிலே ஏதோ ஒரு உட்காருது, கொசு உட்காருது. கொசு உட்காந்த இடத்துல நேரம் கரெக்டாக இந்த கை அடிச்சிடும். இது நம்ம செய்கிறோம். இயற்கையிலே நம்ம கை என்ன செய்யணும்? வேதனைப்பட்டுமே அடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? மூளை என்ன செய்யும்? இந்த கைக்கு ஆர்டர் கொடுக்கும். கையே நீ இப்போ என்ன செய், உன் கன்னத்தில் இருக்க கொசுவை அடிச்சிரு, உன் கன்னத்தில் ஒரு கொசு உட்காந்துருக்கு, மூளை ஆர்டர் கொடுக்கும். ஹல்லேலூயா. இது நம்ம படித்து வந்த பாடங்கள் தான், ஆனால் ரிமைண்ட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த மூளை எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. இந்த தலை என்பது கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த சரீரம் என்பது கழுத்துக்கில் இருக்க ஒவ்வொரு பகுதியும் சரீரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம். இந்த சரீரம் எப்படி வளருதா? தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற சரீரம். இது தலையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் என்ன சொன்னால் இந்த ஸ்தலம் சொல்கிறத கேட்காம, கிறிஸ்து சொல்கிறத கேட்காம பேலியாளின் உபதேசத்துக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க ஆக்கினுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க தான் செய்யணும். அவங்கள எந்த கருத்தும் ஃபாலோ பண்ணிடவே கூடாது. ஏன்னா உலகத்தின் மேலே ஆசை வச்சா அவங்க என்ன செய்யணும்? உலகத்தில் விழுந்து போயிடறாங்க. அல்லது மாம்சத்தின் மேலே ஆசை வச்சா மாம்சத்தில் விழுந்து போகிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம பற்றிக்கொள்ளாமல் இந்த தலையை பற்றி கொள்ளணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இன்னொரு வசனத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய
நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு சபை. சோர் போதும். இங்கே பாருங்க, இதுக்கு இந்த சரீரத்துக்கு கர்த்தர் தலை. இந்த வசனம் இப்படி முடியுது. கொஞ்சம் தியாலஜி அல்லது இறையியல் சத்தியத்தை உள்ள நுழைஞ்சு கற்றுக்கணும். தூக்கம் வரும், தூங்கிடாதீங்க. சத்தியத்தை கவனமாக கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நித்தியத்துக்குன்னா நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. வசனம் சொல்லு, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பவுல் அவர் தேவன் தந்த ஆவியில் எப்படியெல்லாம் எழுதுறாரு பாருங்க. எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரம். சரீரம்னா என்ன சொன்னோம் சொல்லுங்க? சபை. இப்போ அந்த சபை என்ன செய்தான்? எல்லாவற்றாலும் ஃபில் பண்ணும், நிரப்பும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அநேக பாத்திரங்கள் இருக்குது. என்னென்ன பாத்திரங்களே கணக்கு பண்ணி, ஒரு எண்ணெய் பாத்திரம் இருக்குது, ஒரு அரிசி பாத்திரம் இருக்குது, ஒரு கோதுமை அல்லது மல்லி, இப்படி ஒவ்வொரு வெசல்ஸ் இருக்குது, பாத்திரங்கள் இருக்குது. அந்த பாத்திரமெல்லாம் இப்போ எம்டியாக இருக்குது. அந்த எம்டி பாத்திரத்தில் நம்ம அதை வீட்டில் இருக்கிற கிச்சனுக்கும் தெரியும். அப்போது மாதம் தவணை மாதத்தில் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் வச்சு என்ன செய்வாங்க? ஒவ்வொரு பாத்திரத்தையும் என்ன செய்வாங்க? மல்லி பாத்திரத்தை நிரப்பணும், மாவு பாத்திரத்தை நிரப்பணும், அரிசி பாத்திரத்தை அப்படி என்ன செய்வாங்க? எல்லாவற்றாலும் நிரப்புவாங்க. இப்போது அதே கான்செப்ட் இங்கே கொண்டு வாங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற. இப்போது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் விலை கொள்ள வேண்டிய காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு சமாதானம் இல்லை, ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சு ஆடுது, ஒரு ஆளுக்கு கடன் தொல்லை கஷ்டப்படுது, ஒரு ஆளுக்கு வீட்டுக்கார் சரியில்லை, ஒரு ஆள் வீட்டில் பிள்ளைகள் சரியில்லை, இன்னொருத்தருக்கு படிப்பு வரவே மாட்டுது, படிக்கணும்னு ஆசைப்படாமல் படிப்பு வர மாட்டுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 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 குறைவோடு ஒரு பாத்திரம் இருக்குது. அல்லேலூயா. இன்னொருத்தருக்கு வேலை வேணும், ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும், ஒருத்தவங்களுக்கு பிள்ளை பெற்று ஆசிரியக்கணும், ஒருத்தவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் வேணும், ஒருத்தவங்களுக்கு பிரயாணம் வாய்க்கணும், ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு குறைவோடு நிற்கிது. இப்போ அந்த சபை என்ன செய்யும் தெரியுமா? சொல்லுங்கள். சபை என்ன செய்யும் தெரியுமா? இந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரை, நிறைவாக்குங்க ஆண்டவர் சொல்லி சரீரம் என்ன செய்யுமா? இந்த தலையிட்ட மன்றாடும், கேட்கும், கெஞ்சும், கூத்தாடும், மன்றாடும், காத்திருக்கும், முழங்கால் படியிடும். இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க? சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம் வரும், பேய் பிடிச்ச இடத்துல விடுதலை உண்டாகும், நோய் பிடிச்ச இடத்துல சுகம் கிடைக்கும், குறைவாக இருக்கிற இடத்துல நிறைவாகும், கடனோடு இருக்கிற இடத்துல கடன் அடைபடும், தரித்திரத்தோடு இருக்கிற இடத்துல நிறைவாகும். இப்படி ஒவ்வொரு காரியமாக குறைவில் என்ன செய்யும்? நிறைவாகிக்கொண்டே வரும். இப்போ யார் இதை நிரப்புறா? வசந்த வாசி, திரும்பி வாசி. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை. அப்போ சபை தான் நிரப்புது. ஆனால் ஆக்சில் நிரப்புறது யாரு? தலை தான் நிரப்பு. ஆமென். ஆனால் நிரப்ப பயன்படுத்துகிற பாத்திரம் எது? சபை. இது வரைக்கும் யாருக்காவது வசனம் விளங்குதா? அல்லேலூயா. நல்ல விளங்கிக் கொள்ளணும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. இதுக்கு இயேசு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எல்லா ஜெபமும் எங்கே தான் போய் முட்டும்? ஆண்டவர்கிட்ட தான் போகும். எல்லா பாரங்களும் அவர்கிட்ட தான் போகும். இப்போ இவர் என்ன செய்றாரு? சபை ஜெபிக்குது, மனவாட்டி ஜெபிக்கிறா, ஜபை கேட்குது, சபை மன்றாடுது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா, எங்கெங்கே குறைவு இருக்குதோ அது குறைவெல்லாம் சபைக்கு கேட்கும்போது எல்லாவற்றையும் நிரப்பிக்கிட்டே வர்றார். இந்த தேவன் நிறைவை தருகிற தேவன். இவர் தலையாக இருந்து செயல்படுகிறவர். அப்போது நம்ம வாசித்த வார்த்தை சொல்லுது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். அப்போது எபேசியர் 5:29 சொல்லுது, சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர். அப்போ காப்பாற்றுகிறவன்ற அர்த்தம் என்னன்னா, எங்கெங்கே குறைவு இருக்குதோ அங்கெல்லாம் நிறைவுபடுத்துகிற வேலை தான் சபையை கொண்டு கர்த்தர் செய்கிற வேலை, தலை செய்கிற வேலை. அப்போ தலை சரீரத்தை என்ன செய்யணும்?
கர்த்தர் என்ன செய்றார்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்போ இந்த காப்பாற்றுகிறவர் என்கிற வார்த்தை இந்த இடத்துல என்ன அடிப்படையின் பதத்தில் இருக்குது? நிரப்புகிற ஒரு வேலையை செய்கிறது. இங்கே இந்த பாதுகாப்பு, இந்த ப்ரொடெக்ஷன் சொல்ல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புன்ற வேலையோடு கூட அதனுடைய மேன்மையாக இன்னது தேவை என்பதை அறிந்து அந்த தேவையை சந்திக்கிற ஒரு வேலையை தான் பராமரித்தல், இதுதான் ஆதரித்தல். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தியானத்துக்குள்ளே கடந்து போகிறப்போ ஆண்டு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் நம்மை அவருடைய அங்கமாக வைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்மை பராமரித்தலும் ஆதரித்தலும் அவருடைய முக்கிய வேலையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நான் அதை காப்பாற்றுச்சுன்னா இந்த சத்தியத்தை கை கொண்ட ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே வாழ்கிறதுனால இவர் அதை பராமரிப்பார், இவர் அதை ஆதரிப்பார். எப்படி ஒரு யோசேப்பு தன்னுடைய கூட பிறந்தவங்களும் தனி தாப்பனையும் குடும்பமாக எல்லாரும் வர வச்சு, ஆதியாகமம் 45 வாசிக்கிறோம், வர வச்சு என்ன செய்றான்? நான் உங்களை ஆதரிப்பேன்றான். 11 வசனம் வாசிக்கும்போது நான் உன்னை பராமரிப்பேன்னு சொல்கிறான். வாசித்து பாருங்க. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய எந்த வசனம் வாசித்தீங்க? 45 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்கு. இந்த 45:7 பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க, ஆதரித்தல். 11 பயன்படுத்தப்படுகிற வசனத்தை பாருங்க, வார்த்தையை பாருங்க, பராமரித்தல். இந்த 2 காரியத்தையும் யார் செஞ்சா? அந்த இடத்துல யோசேப்பு செஞ்சானா? 2 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிட்டு, அப்பா இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும், அந்த 5 வருஷம் பஞ்சத்தை உங்களால் தாங்க முடியாது, அதனால நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க, நான் உங்களை பராமரிப்பேன் ஆதரிப்பேன். ஆதரித்தல் சொன்னால் சாப்பாடு கொடுக்கறது, பராமரித்தல் சொன்னால் அவங்கள பாதுகாத்து போஷித்தல். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த யோசேப்பு அப்பாவும் உடன் வந்த மூத்த சகனும் ஒரு இளைய சகன் ஒருத்தனும் எல்லாரும் குடும்பம் கூட வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு இடத்த பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தானா? அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல இடமா இருக்கிற ராமசேஷன்ற ஒரு இடத்த நினைச்சிங்க கேளுங்க, அந்த இடம் தான் மேய்ச்சலுக்கு நல்ல இடம். செலக்ட் பண்ணி வச்சுட்டான். அப்பா குடும்பம் வருது, அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த நினைச்சினா ஆதரித்தல் என்று சொன்னால் நேர்த்தியானதை தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த யோசிப்பு எடுத்தான். நமக்கும் ஆதரிக்கிறவர் உண்டு, அவர் நேர்த்தியான பங்கை எனக்கு வைத்திருக்கிறார், நேர்த்தியான சுதந்திரம் எனக்கு உண்டு. 16 வாசிக்கிறோமா? நேர்த்தியான சுதந்திரம் எனக்கு உண்டு, அந்த ஆதரிக்கிறவர் எனக்கு நிச்சயம் அதை தருவார். அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. வந்தவங்களுக்கு பஞ்சம் முடியும் வரைக்கும் விவசாயம் கிடையாது. சாப்பாடு கொடுத்தானா? யோசிப்பு கொடுத்தானா கொடுக்கலையா? கையெடு. சாப்பாடு கொடுத்தானா? நல்ல வயத்தர சொல்லு. சாப்பாடு கொடுத்தானா? கொடுத்தான். அல்லேலூயா. தேவசன காத்துக்கு தேவ நல்லா கவனிச்சு பாருங்க. 7 வருஷத்தில் 2 வருஷம் போயிட்டு மீதி 5 வருஷம். 5 வருஷத்தில் அனைத்து அந்த வந்து 70 பெருகிட்டே இருக்காங்க. அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்தான், ஆதரித்தான். சாப்பாடு கொடுத்து ஆதரித்தான், தண்ணி கொடுத்து ஆதரித்தான். அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு அங்கே இருக்கிற நல்ல நிலங்களை இந்த நீங்கள் இதை கையாண்டுகொள்னு சொல்லி நினைச்சான், சகலவற்றை கொடுத்து ஆதரித்தான். ஒரு யோசேப்பு மாம்சத்தின்படி தன்னுடைய உடன்பர்கள் சகலுக்கு ஒரு கூட்டம் அல்லது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவு கொடுத்தான். நமக்கோ கர்த்தர் ஆதரவு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கும்போது இந்த வசனம் சொல்கிறது, தேவன் ஒன்று, அதாவது யோவான் 3:14 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம், ஒரே பேரான குமாரனை நித்திய ஜீவனை அடைமடிக்கு கர்த்தர் பிதாவாகி தெய்வம் நமக்கு செஞ்ச வேலை, அவரை தந்து நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் நல்ல சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம்மை ஆதரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தளினார். அல்லேலூயா. சரி, இவர் என்ன செஞ்சார்? யோவான் சொல்கிறான், யோவான் ஸ்நானன் சொல்கிறான், யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 29 வசனத்தில்
இயேசுனாரை ஒரு பேர் வச்சு கூப்பிட்றான், அல்லது இயேசுனாரை ஒரு பேர் வச்சு அறிமுகம் பண்ணுறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசுநாதர் உலகத்தில் இருக்க ஒவ்வொருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற அவர் ஆட்டுக்குட்டியானவர். இப்போ வாங்க, இப்போ யாரை பராமரிப்பார், யாரை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் பாவத்தை அவர் சுமந்துட்டார் அப்படி சொல்லி யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள இந்த கர்த்தர் ஆதரிப்பார். அந்த கூட்டம் முழுவதையும் அவர் நடத்துவார். அந்த கூட்டம் முழுவதும் இந்த நிறைவாகிய சபைக்குள்ள சரீரத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அவர் ஆதரித்து பராமரித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த யாக்கோப்புடைய பாக்கி 11 பிள்ளைகளும் கானான் தேசத்துல வீம்பு பிடிச்சு இருந்திருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ருப்பாங்களா? எகிப்துக்கு போக மாட்டோம், யோசிப்பிட்டு போக மாட்டோம்னு சொல்லியிருந்தா அவங்க சாப்பிட்ருப்பாங்களா? சாப்பிட முடியாது. ஆனால் அவங்க யோசிப்பு சொல்ல கேட்டு எகிப்துக்கு வந்ததுனால தான் அவங்க சாப்பாடு கிடச்சிச்சு. இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இவர் தான் பாவத்தை நீக்கிற பரிகாரி, பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி விசுவாசித்து யார் அவர்கிட்ட வர்றாங்களோ அவங்க தான் அந்த நிறைவாகிய சபைக்குள்ள இருக்க முடியும். அந்த நிறைவின் சபைக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர், எத்தனை கோடி நாள் சரி, அத்தனை கோடியும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார், ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக பார்க்கிறோம், இந்த ஆதரிக்கிறவருக்கு இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு பேர் இருக்கு, சுதந்திரவாளி. 2ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்கும் பொழுது நம்மை ஆதரிக்கிற ஒரு சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ரூத்திட்ட நகோமி சொல்கிறாங்க. அவன் யார்? தான் போவாஸ். அப்போ அந்த அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? போவாஸ்ன்ற பேர் இருக்குது, ஆதரிக்கிற சுதந்திரவாளி. அப்போ ஆதரிக்கிறவங்களுக்கு பேர் என்ன பேரா? சுதந்திரவாளி. அது யதார்த்த வார்த்தையை நம்ம தியானித்து பார்த்தோம். என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க, டவுனில் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. அதாவது இந்த காலத்தில் அறிவியல் வளர்ந்ததுனால அறிவியல்காரங்க சொல்லுவாங்க தூரத்தில் பெண்ணு கட்டணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி எப்படி பெண் கட்டுவாங்க தெரியுமா? முன்னாடி எப்படி பெண் கட்டுவாங்க? சுதந்திர பெண் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அம்மாவோட பிறந்த அண்ணன் மக, அல்லது அப்பாவோட பிறந்த அக்கா மக, தங்கச்சி மக, அப்படின்னா தாய் மாமன் பொண்ணு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அடுத்து ஒரு காரியம் இருக்குது, அக்கா பொண்ணை கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க சுதந்திர பெண் அப்படின்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கடந்து வந்திருக்கீங்களா? பழைய ஆட்களுக்கு நல்லா தெரியும். இந்த காலத்தில் அது அறிவியல் நினைச்சிட்டாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அறிவு வளர்ச்சி கம்மியாக இருக்கும், ஞான குறைவாக இருக்கும். அதனால் அப்படி செய்யாதீங்க, தூரத்து சம்பந்தம் பண்ணுங்க, தூரத்தில் பெண்ணு கட்டுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அது ஒரு வரைக்கும் அவன் சொல்கிறது சட்டம். ஆனால் முன்னாடி இப்படி உண்டு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே சுதந்திரவாளின்ற வார்த்தையை இந்த நகோமி ஏன் பயன்படுத்துகிறான்னா, உறவு முறையான் ஒருவன் இருக்குன்னா போவாஸ், அவன் இந்த கூட வந்த விதவியாகிய ரூத்துக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒரு சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த சுதந்திரவாளிகிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கோன்னு சொல்லி நகோமி சொன்னாங்க. ரூத்து அப்படி நடந்தாங்க. அப்படி நடந்ததுனால அவங்க அந்த சுதந்திரவாளிக்கு மனவாட்டியை மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு சுதந்திரவாளி உண்டு. ஹல்லேலூயா. அவர் யார்? நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து. இந்த மணவாளன் இயேசு கிறிஸ்துவை இந்த மணவாளுடைய தகப்பன் அல்லது நம்முடைய பரமபிதா அவர் செய்த காரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரோமர் 8:32 போட்டிருக்குது. அந்த மணவாளனை நமக்காக பூமியில் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அனுப்பினார் பரமபிதா. 8:32 வாசிங்க. ரோமரில் பாராமல் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லா
நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வசனத்தை வாசிக்கிற பொழுது சொந்த குமாரன் அவரையே என்ன செஞ்சிட்டாராம், நமக்காக ஒப்பு கொடுத்துட்டார். அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாம். அப்படின்னா என்னது? இயேசுவை கொடுத்தவர், இயேசுவோடு கூட நமக்கு உணவு வேணுமா, உடை வேணுமா, ஜுவல்ஸ் வேணுமா, இடம் வேணுமா, விவசாயம் வேணுமா, வியாபாரம் வேணுமா, தொழில் வேணுமா, வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் என்னென்ன முன்னேற்றத்துக்கு தேவை வேணுமோ அத்தனையும் அவரோடு கூட சேர்ந்து நமக்கு அருளி செய்திருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவையே தந்தவர் இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் அருளி செய்திருக்கிறார். இது பிதா செஞ்ச வேலை. இப்போது இயேசு கிறிஸ்து டைரெக்டாக நம்மள்ட்ட சொல்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னையே உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியது யோவான் 14:13 14 ஆண்டு சொல்கிறாரு. நேருக்கு நேரம் நம்மள்ட்ட சொல்கிறார், என் பேரில் நீங்கள் எதை கேட்டாலும் சரி. 13 முதல்ல வாசிங்க. எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ இன்னைக்கு நமக்கு டைரக்டாக ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார், என் பேரில் நீங்கள் எதை கேட்டாலும் சரி, நான் அதை உங்களுக்கு தருவேன், செய்வேன். ஆமென். தேவ சமூகத்தில் இந்த சுதந்திரவாளி போவாஸ் இந்த ரூத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செஞ்சான். அவன் சொன்னான், அந்த மாதிரி ஏம்மா என்னை விட ஒரு நெருங்கின ஒரு சுதந்திரவாளி உனக்கு அடுத்து இருக்கான். அந்த சுதந்திரவாளி உன்னைய சுதந்திர முறைப்படி விவாகம் பண்ணட்டும், ஆனால் அவன் பண்ணாட்டா நான் முறைப்படி நான் என்ன உன்னைய விவாகம் பண்ணிக்கலாம். அப்போ முறைப்படி செய்யலாம். பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த தேவனாய் கர்த்தர் இயேசு நம்மையும் முறைப்படி நமக்கு தேவ சமூகத்தில் பிதாவால் அனுப்பப்பட்டு இப்போ அவர் நம்மள்கிட்ட நேரடியாக வந்து நேரடி நம்மள்கிட்ட பேசுகிறார். பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் எதை கேட்டாலும் சரி, நான் அதை உங்களுக்கு என் பேரில் நீங்கள் கேட்கறனால தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இப்படி தருவேன்னு சொன்ன ஆண்டவர் 18ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. 14:18 ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? உலக சுதந்திரவாளி ஒரு நாள் என்ன செய்வான்? மண்ணில் எடுக்கப்பட்டவன் என்ன செய்வான்? சொல்லுங்க, மண்ணில் எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு போயிடுவான். அப்போ அந்த மனவாட்டி என்ன செய்யும்? திக்கற்று போயிடும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உங்களை ஒரு நாள் திக்கற்றலை விடவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய 28 கடைசி வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். அந்த இருக்கிறேன்னு சொன்னவ என் நாளும் கூட இருப்பார். எந்த உலக மனவாளன் ஓடி போனாலும் சரி, விட்டுட்டு போனாலும் சரி, கைவிட்டாலும் சரி, தள்ளிவிட்டாலும் சரி, செத்து போனாலும் சரி, ஆனால் மெய் மனவாளன் நம்முடைய ஆதரவாளராகிய சுதந்திரவாளி என்னாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ சமூகத்தில் எல்லாவற்றால் நிரப்ப நிர்வாகிய சரிமாய சபைக்கு தலையாக இருக்கிற கர்த்தர் இப்போது அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நமக்கு அவர் பேரில் தருவேன்னு சொன்னவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நெகேமியாவுடைய ஒரு ஜபத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 9ஆம் அதிகாரம், நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 போட்டிருக்குது. 1 இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. 20 சேர்த்து வாசித்துறீங்களே. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு ஆவி சொல்லுங்க. அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னா அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து தண்ணீர். இப்படி 40 வருஷ காலமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவிடாமல் அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக வஸ்திரம் பழசா போகல, அவர்கள் கால்கள் வீங்கல. இப்படி சொல்லிட்டு போறார். இப்போது அந்த 20ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் ஏறதில் ஒரு 5 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க.
இது எல்லாம் இந்த நெகேமியா சிறைப்பட்டு போய் திரும்பி வர்ற வழியில் அந்த திரும்பி வந்து அலங்க கட்டுற காரியங்களில் ஜெபம் பண்ணுற ஒரு வேலையில் ஞாபகப்படுத்துகிறார், ஆண்டவர்கிட்டயே ஞாபகப்படுத்துகிறார். இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்க ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 40 வருஷம் வனாந்திரத்தில் வழி நடத்தப்பட்டு வர்றாங்க. வனாந்திரம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் கிடைக்காது. அப்படி கிடைக்காத இடத்துல சாப்பாட்டுக்கு என்னைக்காவது குறைவு இருந்துச்சா? இல்லை. தண்ணிக்கு குறைவு இருந்துச்சா? தண்ணி தவிக்கிற மாத்திரம் முறுமுறுத்துருவாங்க. இந்த தாகம் எடுத்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அங்கே ஒரு ஆண்டவர் ரெடி பண்ண தண்ணியை. சாப்பாடு சின்ன மாத்திரத்தில், இறைச்சின்னு சின்ன மாத்திரத்தில், இவங்க போட்ட வஸ்திரம் தொடங்கி எதுவுமே என்ன சொன்னால் இவங்களை மன வடிவு கொண்டு வரவே இல்லை. ஹல்லேலூயா. தேவசவர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே மன்னாவு கொடுத்தாரு, கண்மலையின் தண்ணீரை கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தார், பராமரித்து நடத்தினார். இந்த ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும், அதை தம்மி ஆவியும் கொடுத்தான்னு சொல்லி போட்டுக்கு எல்லா விதத்திலும் குறைவுகளை நிறைவாக்கி வந்தான்னு சொல்லி நெகேமியா தன்னுடைய ஜெபத்தில் நினைவு கூர்ந்து தேவசபையில் ஜெபிக்கிறான். இப்போ இன்றைக்கி நம்ம கவனித்து பார்க்க போகிறோம். இந்த நெகேமியா ஜெபிச்ச ஜெபத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முறுமுறுக்கிறவங்க, முரட்டாட்டம் உள்ளவங்க, எதிர்த்து பேசுகிறவங்க, இன்னுமா இந்த ஜனங்கள் கடின கழுத்துள்ளவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கே கர்த்தர் 40 வருஷம் குறைவெல்லாம் நடத்தினான்னு சொன்னீங்கன்னா, அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவருடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற நமக்கு இவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். காரணம் என்ன? ஏன் குறைவை நிறைவாக்க காரணம் என்ன? அதான் கடந்த நாட்டில் தியானித்தோம். இந்த 20-28 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் சொல்லுது, தன்னுடைய சுய ரத்தத்தினால் மீட்டு கொண்ட சபை அது. அவர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட சபைக்கு அவர் எவ்வளவு விளைக்கிறேன் கொடுத்து வாங்கின சபைக்கு நிச்சயமாய் பராமரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், ஆதரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி எந்த ஒரு சேதம் வராடிக்கு, இனி எந்த குறை வராடிக்கு அதை நேர்த்தியாய் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசபையில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் தொடர்ந்து இந்த ஆதரிக்கிற காரியத்தை நாம் வாசிக்கிற பொழுது சமாரியன் கதையை நாம் வாசிக்கிறோம். அதாவது ஊமை, ஆண்டு சொன்ன ஊமை. அந்த ஊமையில் அந்த சமாரியன் செஞ்ச வேலை என்னதுன்னா, அவன் அந்நியன், அடிபட்டு கிடக்கிறது யூதன். ஒரு அந்நியன் வந்து அந்த சமாரியன் வந்து அடிபட்டு கிடக்கிற யூதன் நினைச்சிட்டான், எடுத்து காயங்கட்டி எண்ணெய் பூசி மருந்து போட்டு அதை கொண்டு சத்திரத்தில் கொண்டு சேர்த்து சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவனை பராமரித்தான். இப்போ பராமரிச்சுட்டு போகும்போது கூட திரும்பி சொல்கிறான், இந்த காசை வச்சுக்கோ, இந்த பணத்தை வச்சுக்கோ, இன்னும் செலவழிச்சா நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். இந்த பெரிய ஒரு ஊமையை சொல்லிட்டு ஆண்டவர் இப்போ நம்மளை பார்த்து பேசுகிறார். என்ன காரணத்துக்காண்டி அந்த சமாரியை அந்த யூதனுக்கு செஞ்சான்? எதிர்பார்த்து செஞ்சானா? இல்லை. இவன் நாளை பின் நமக்கு திரும்பி கொடுப்பான்னு சொல்லி நினச்சி செஞ்சானா? எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. இந்த தேவனாய் கர்த்தர் சபையிட்ட எதை எதிர்பார்க்குறான்? ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிற சபை. அவர் தம்மையே அதுக்காக கொடுத்துட்டார், அவரோடு எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் அந்நியனாக இருந்த மனுஷன் யூதனாக இருந்த ஒருவனுக்கு பராமரிப்பு செஞ்சு ஆதரவு கொடுக்குறான்னா, இந்த தேவாதி தேவன் நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதம் சொல்கிறது, நாம் அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டபடினா. மனவாட்டின்ற அந்தஸ்து உண்டு, அடுத்து பிள்ளைகள். ஏன்னா யோவான் 1:12 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கவனிங்க, இப்போ நம்மெல்லாம் மணவாட்டின் அந்தஸ்தோடு கூட இப்போ இன்னொரு அந்தஸ்தில் வந்திருக்கிறோம், பிள்ளைகள் என்ற அந்தஸ்தில் வந்திருக்கிறோம். ஆணுடைய சுதந்திரம் வந்திருக்க தேவ பிள்ளைகளாக நாம இந்த பிள்ளைகள் எப்படி பிள்ளைகளாக மாறினாங்க? யூதர்கள் பிள்ளைகள்னு வச்சுங்க, நம்ம எப்படி பிள்ளைகளாக மாறினோம்? யோவான் 1:12 படி இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிப்போனோம். அப்போது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம்தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுத்துருக்கு. இந்த பிள்ளைகள் அந்தஸ்து பெற்றதுனால ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 14 ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் போட்டிருக்கு பாருங்க. ரோமர் மேலும் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போது விசுவாசிட்டோம், இப்போ நம்ம தேவனை நடத்தப்படுகிறோம், இப்போ நம்ம தேவனுடைய புத்திரர்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் பெறாமல் புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானதாமே சாட்சி கொடுக்க. நம்ம யாரா? இப்போ எல்லாரும் சொல்லுங்க, நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இப்போ நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் அடிமைகள் கிடையாது. நம்ம யாரா? சுதந்திரர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர். அதாவது தேவனுக்குரிய அனைத்து என்ன சொல்லுவோம் சொத்து இருக்கு பார்த்தீங்களா, அனைத்து சொத்திலும் எனக்கு பங்குண்டு. அல்லேலூயா. ஏன் சொன்ன வசனம் சொல்லி, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா. இப்போ மணவாட்டியாக இருக்கும்போது கூட கிறிஸ்து தனியாக நாம தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் கிறிஸ்துவுக்கு உடன் பங்கால் நான் போயிட்டேன், உடன் சுதந்திரவாளியை போயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவசனை காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது இந்த வசனம் சொல்லுது. எபிரேயர் 2:14 மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. எப்போதும் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன் இப்போ எப்படி மாறிட்டாரு? பிள்ளைகளைப் போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக மாறி போய் அந்த இரத்தத்தினாலும் அந்த மாம்சத்தினாலும் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இதாங்க பெரிய கிருபை, தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டு சமத்தில் ஒவ்வொரு காரியமாக பார்த்துட்டு வரோம். ஆதரிக்கிறவர், பராமரிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சாலமோனை உயர்த்தி வச்சார். அப்படி உயர்த்தி வைக்கும்போது சாலமோன் நல்லா ஆயிட்டான், நல்ல ராஜ்யத்தில் ஸ்திரப்பட்டான். இப்போ சாலமோன் என்ன செஞ்சானா, 12 மணிக்காரர்களை ரெடி பண்ணி 12 பகுதியில் நிறுத்தி வச்சு 12 பேர்கிட்ட இருந்து என்ன செய்யணும், மாதம் மாதம் கோதுமை வந்துக்கிட்டு இருக்கணும், ஆடு வந்துக்கிட்டு இருக்கணும், மாடு வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி சாப்பாட்டுக்கு தேவையானது அனைத்து இந்த 12 மணியக்காரர் என்ன செய்யணும்னா மாதம் மாதம் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சாலமோனை சகல காரியத்திலும் ஆதரிக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு 12 மணியக்காரரை அந்த சாலமோனை ஏற்படுத்தி வச்சான். நமக்கோ வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல்ல சொல்லுது பாருங்க. நல்லா கொஞ்சம் பாருங்க. அந்த சாலமோனுக்கு அவன் நியமித்து வச்ச ஆட்கள் மணியக்காரன்னு சொல்லி போட்டிருக்க வேதத்தில். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வேதத்தில் ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இப்போது இந்த சாலமோனுக்கு 12 பேரும் சாப்பாடை கொடுத்து ஆதரித்தாங்க. ஆனால் நமக்கு சாப்பாடு கொடுத்தும் சகல காரியத்தையும் கொடுத்து ஆதரிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, இப்போ வசனம் பார்த்தோம், வாஸ்தவ வசனம், நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. 25ஆம் வசனத்தில் சொல்லுகிற 34ஆம் வசனம், ஆகையால்
ஸ்தோத்திரம். அந்த சாலமோன் 1வது மாதத்துலேயே என்ன செஞ்சிட்டான், 12வது மாதத்துக்குரிய ஆளை நியமித்து வச்சுட்டான். 12 மாதத்துக்கும் 40 வருஷத்துக்கும் 12வது மாதத்து வரைக்கும் என்ன செஞ்சிட்டான், ஆளை நியமித்து வச்சுட்டான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்துறாரு, நான் தான் உங்களுக்கு சுதந்திரவாளி, நான் தான் உங்களுக்கு மனவாளன், நான் தான் உங்களை ஆதரிக்கிறவர். அதனால நீங்கள் நாளை குறித்து கூட என்ன செய்யாதீங்க, நோ, ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறான். ஐயோ, சாயந்தர சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, 4 சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, அதுக்கடுத்து அடுத்த வாரத்துக்கு என்ன செய்யுது, வேண்டாம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்று இருக்குது, தேவ சமுதிரம் அமர்ந்துரு ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக நாளை தினத்துக்குரிய காரியங்களை நாளை தினம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அநேகர் இதை முட்டாள்தனமானு சொல்லுவாங்க, ரொம்ப படித்தவங்க அறிவாளிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், அநேக வருஷங்களுக்கு நீ புசித்து திருப்தியாகும்படி களஞ்சியத்தை இடித்து கட்டி வச்சிருக்கிற மூடனே, இந்த ராத்திரியில். அப்போ தேவ சமூகத்தில் 12வது மாதத்து வரைக்கும் ஆளை ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட இந்த ஆத்மா எடுத்துக்கப்பட்டு போச்சுன்னா அந்த 12வது ஆள் என்ன செய்வான், சந்தோஷப்படுவான். இனி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எதுனாலும் சரி எப்படினாலும் சரி வசனத்தை நம்புவோம், இயேசு விசுவாசிப்போம். கர்த்தர் ஒரு நாள் ஒருவரையும் குறை வைக்கவே மாட்டார். அவர் ஆதரிக்கிறவர், கர்த்தராகிய நான் காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர், பராமரிக்கிறவர். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார், பராமரிப்பார். தேவன் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக ஆண்டு சொந்தத்தில் கண்கள் மூடி செபிக்கிறான். எங்கள் அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதும் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி என்ற வார்த்தையில் இருக்கிற ஆதரித்தலையும் பராமரித்தலையும் குறித்து தியானிக்க வச்சுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு விசுவாசத்தை குறித்து போதித்திருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் தான் சுதந்திரவாளி, எங்களுக்கு நீங்கள் தான் மனவாளன், எங்களை ஆதரிக்கிறவர் நீங்கள் தான், எங்களுக்கு சுதந்திரவாளி நீங்கள் தான், எங்களுக்கு ஆண்டவரே சகோதரனும் உடன் சுதந்திரவாளியுமாய் நீங்கள் இருக்கீங்க. கர்த்தாவே, நாங்கள் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் நிரப்புற சரீரமாக சபையாக இருக்கிறபடினால் அந்த சபையில் விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பங்களும் கேட்டு நிறைவுபடுத்துகிற கர்த்தர் தலையாயிருந்து நீர் எங்கள் வாழ்வில் குறைவெல்லாம் நிறைவாக்க முடியாது செபிக்கிறோம். அப்படி இதுவரை செஞ்சுருக்கீங்க, இனிமேலும் கர்த்தாவே சபையில் செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் தேவ பிள்ளைகள் நாங்கள் அநேக குறைவோடு இருக்கிறோம், அந்த குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிறைவாக்கி தரும்படி செபிக்கிறோம். இன்னும் நாங்கள் மன்றாடுகிற மன்றாட்டை கேட்டு அநேக பாத்திரங்கள் வெறுமையாக இருக்கிறது, குறைவாக இருக்குது, அவற்றெல்லாம் நீர் உம்முடைய நிறைவாகிய சபையில் நிரப்பும்படி செபிக்கிறோம். கர்த்தர் மாத்திரமே இப்படியாக வந்த பிள்ளை ஆஸ்வதியும் சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். பெரிய காட்சி இரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் பணிவுன்போடு மன்றாடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.